யா ரப்பல் ஆலமீன். இதற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, மே 1ஆம் தேதி உழைப்பாளர்கள் தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருடமும் அந்நாளில் உழைப்பாளர்களுடைய மேன்மைகள், அவர்களுடைய கண்ணியம், அவர்களுடைய உரிமை, அவர்கள் குறித்த பலவிதமான தகவல்களை இந்நாளிலே பேசப்பட்டு அதனுடைய செயல்பாட்டை நாம் நம் வாழ்விலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி பலவிதமான விழிப்புணர்வுகள் மே 1ஆம் தேதி உழைக்கக்கூடிய மக்களுக்கான தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வரக்கூடிய இந்நேரத்திலே உழைப்பாளர்கள் குறித்து, கூலியாளிகள் குறித்து, வேலை செய்பவர்கள் குறித்து நம்முடைய மார்க்கத்தினுடைய பார்வை என்ன, குர்ஆனுடைய பார்வை என்ன, ஹதீஸனுடைய பார்வை என்ன, ஒரு முதலாளி தொழிலாளியிடம் எப்படி இருக்க வேண்டும், அந்த கூலி செய்யக்கூடிய உழைப்பாளி ஒரு முதலாளி இடத்திலே எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் இந்நேரத்திலே இந்த ஜும்ஆவிலே நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பொதுவாகவே உழைப்பாளிகள் தினத்தை கொண்டாடுகின்றோம் என்ற பெயரிலே உழைப்பாளிகளுடைய சிலைக்கு மாலை இடுவதோடு நிறுத்தி கொள்ளக்கூடாது. அந்த உழைப்பாளர்கள் குறித்து அவர்களுடைய விஷயங்களை செய்தித்தாள்களிலேயும் இதழ்களிலேயும் எழுதுவதோடு மட்டும் நாம் நிறுத்தி கொள்ளக்கூடாது. அதே உழைப்பாளிகள் குறித்து டிவி நிகழ்ச்சிகளிலே பேட்டி எடுப்பது மூலியமாகவும் அதுபோன்ற நிகழ்வுகளின் மூலியமாக அந்த வட்டத்திற்குள்ளே அவர்களை சுருக்கி அந்த நாள் கடந்ததற்கு பிறகு வழமை போல் அவர்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம் வந்துவிடக்கூடாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்மளுடைய மார்க்கம் உழைக்கக்கூடியவர்களுடைய கண்ணியத்தையும், மகத்துவத்தையும், மாண்பையும், உரிமையையும், எல்லா வகையையும் அக்குவேராக ஆணிவேராக நமக்கு பிரித்து தந்திருக்கின்றது. கண்ணியமான பெருமக்களே, இன்று நாம் உலகத்திலே நாம் பார்த்தால் எதையெல்லாம் உலக அதிசயம் 7 என்பதாக அதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த ரசனைக்கு பின்னால், கடல் மீது மிக பிரம்மாண்டமான கப்பல் செல்வதை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த ரசிப்புக்கு பின்னால், வானிலே ஊர்ந்து செல்லக்கூடிய விமானங்கள், ஃப்ளைட்டுகள், ஜெட்டுகள், ராக்கெட்டுகள், இவைகளை பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த ரசனைக்கு பின்னால், நவீன கண்டுபிடிப்புகளாக வந்திருக்கக்கூடிய செல்போன், லேப்டாப் போன்ற வகைகள், இப்போ சமீபத்திய ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜி, இவைகளையெல்லாம் கண்டு ரசிக்கக்கூடிய அந்த ரசிப்புக்கு பின்னால், இவ்வளவு ஏன் புரூஜ் ஹலீஃபா என்று சொல்லக்கூடிய துபாயிலே இருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட பில்டிங்காக இருக்கட்டும், கன்னியாகுமரியிலே இருக்கக்கூடிய கண்ணாடி பாலமாக இருக்கட்டும், இவைகளையெல்லாம் பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த ரசனைக்கு பின்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான ஊழியர்களுடைய உழைப்பு அதற்கு பின்னால் இருக்கிறது. நம் தட்டிலே சோறு வந்து விழுகிறது என்றால் அந்த சோற்றுக்கு பின்னால் எவ்வளவு முயற்சிகளை செய்து அந்த முயற்சிக்கு பின்னால் அந்த சாப்பாடு நம்மளுடைய தட்டிலே வந்து விழுகிறது என்பதை நாம் யோசிக்கின்றோம். எத்தனை விவசாயிகளுடைய உழைப்பு அதற்குள்ளே இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் யோசிக்கின்றோம். இப்போ உழைப்பு என்பது நம்மளுடைய மார்க்கம் அதை கண்ணியமாக நீங்கள் பாருங்கள், உழைத்து நீங்கள் சாப்பிடுங்கள் என்பதில் ரொம்ப கவனம் எடுத்துக்கொள்கிறது. நம் மார்க்கத்தில் உழைச்சு சாப்பிடணும், கரம் ஏந்தி யாசகம் கேட்டு சாப்பிடக்கூடாது. இதில் நம்ம மார்க்கம் ரொம்ப கவனமாக இருக்கு. யாசகம் கேட்கக்கூடாது. எத்தனையோ பல நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் யாசகம் கேட்க வந்த சஹாபாக்களை எல்லாம்
மிகப்பெரிய தொழில் அதிபர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாற்றினார்கள். யாசகம் கேட்க வருவார், அவருக்கு ஒரு தொழில்துறையினுடைய வழிகாட்டுதலை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுப்பார்கள். அதற்கு பிறகு அந்த யாசகத்தை மறந்துவிட்டு தொழிலுக்குள்ளே சென்று வியாபாரம் செய்து மிகப்பெரிய ஒரு வணிகராக, மிகப்பெரிய ஒரு வியாபாரியாக உலகத்திலே வாழ்ந்து மறைந்த அந்த சஹாபாக்களுடைய நிகழ்வெல்லாம் நமக்கு மிகப்பெரிய பாடம் படிப்பினைகளாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, இந்த உழைப்பு குறித்து குர்ஆனுடைய பார்வை என்ன? முதல்ல அதை நம்ம விளங்கணும். உழைத்து சாப்பிடுகின்றோம் அல்லவா, அந்த உழைப்பு குறித்து குர்ஆனுடைய முதல் பார்வை என்ன தெரியுமா? அல்லாஹ் சூரா ஜும்ஆவிலே அல்லாஹ் சொல்லுவான், ஃபைதா கதைத்தும் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை நிறைவு செய்து விட்டால், தொழுகையை நீங்கள் தொழுது முடித்து விட்டால், ஃபன்தஷிரு ஃபில் அர்தி என்பதாக அல்லாஹ் சொல்றான். பூமியிலே நீங்கள் பரவலாக சுற்றி திரிந்து நீங்கள் உழைத்து சாப்பிடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்த வார்த்தை வபத்தகு மின் ஃபதுலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய ஃபதுலை, அல்லாஹ்வினுடைய ரிஸ்கை, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வினுடைய நிஅமத்தை அதை நீங்கள் தேடி நீங்கள் உழைத்து எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்கின்றான். நம் மார்க்கம் தெளிவாகவே குர்ஆன் நம்மை பார்த்து சொல்கிறது, உழைத்து சாப்பிடு என்பதாக இந்த ஆயத்தின் பின்னணியிலே நமக்கு சொல்லித் தருகிறது. அதே திருமறை வேதத்திலே இன்னொரு வசனம் நமக்கு சொல்லும், வபத்தகி ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாருல் ஆஹிரா, நீங்கள் உலகத்திலே உழைத்து சம்பாதித்து சேர்த்து வைத்த அந்த செல்வத்தை மறுமையினுடைய தேவைக்காக வேண்டியும் நீங்கள் அதை தான தர்மம் செய்து தயார்படுத்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் சொல்லுவான். மூன்றாவது ஒரு வசனத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சூரா நபாவிலே அல்லாஹ் சொல்லுவான், 30வது ஜுசுவினுடைய முதல் சூரா, அந்த சூறாவிலே அல்லாஹ் சொல்லுவான், வஜஅல் நன்னஹார மஆஷா, உங்களுக்கு பகல் பொழுதை எப்படி தந்திருக்கின்றேன் தெரியுமா? அந்த பகலை உங்களுக்கு நான் எப்படி கொடுத்திருக்கின்றேன் தெரியுமா? அந்த பகலிலே நீங்கள் உழைத்து சாப்பிடுவதற்காக வேண்டி உங்களுக்கு பகலை தந்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் இன்னொரு வசனத்திலே அல்லாஹ் குறிப்பிட்டு தருகின்றான். இப்படியெல்லாம் உழைத்து சாப்பிடக்கூடிய அந்த விஷயத்திலே, உழைப்பினுடைய மகத்துவம் குறித்த அந்த விஷயத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா உழைத்துத்தான் நீங்கள் சாப்பிட வேண்டும் என்பதில் ரொம்ப கவனமாக அல்லாஹ் இருக்கின்றான். தவிர யாசகம் என்பது, கை நீட்டுதல் என்பது மிகப்பெரிய ஒரு கேவலமாக நாளை மறுமையிலே அல்லாஹ் காட்டிவிடுவான் என்பதை உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரு. கேட்பாரோ, கைகாலெல்லாம் நல்லா இருக்கு, அவர் வேலை செய்து சாப்பிடலாம், பணிக்கு செல்லலாம், கை நீட்டி கை நீட்டி கை நீட்டி வாங்கிய அந்த சுகத்தினுடைய அடிப்படையிலேயே தன்னுடைய வாழ்நாளை எவர் ஒருவர் அவர் கை நீட்டியே யாசகம் கேட்டே தன் வாழ்க்கையை கழிப்பாரோ? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமையிலே அவருடைய முகத்திலே ஒரு கரும்புள்ளி ஒன்று போடப்படும். அதிகமாக யாசகம் கேட்கிறாங்கல்ல, அவங்களுக்கு முகத்துல கரும்புள்ளி ஒன்று போடப்படும். மக்கள் எல்லாம் பார்த்துவிட்டு, யார் இவர்கள்? எல்லோருடைய முகத்திலேயும் ஒன்றும் இல்லை, ஒரு சில நபர்களுடைய முகத்தில் மட்டும் கரும்புள்ளி இருக்கிறது என்று கேட்கின்ற அத்தருணத்திலே அப்பொழுது அவர்களுக்கு சொல்லப்படும், இவர்கள் உலகத்திலேயே யாசகம் கேட்டு பிச்சை எடுத்து உழைக்க சக்தி இருந்தும் கூட அவர்கள் இப்படி தன் வாழ்நாளை கழித்ததினுடைய அடிப்படையில் அல்லாஹ் இப்படிப்பட்ட அடையாளத்தை அல்லாஹ் போட்டு விட்டான் என்பதாக சொல்லப்படும். கண்ணியமான பெருமக்களே, அந்த அடிப்படையில் பொருளாதாரம் என்பது மனிதனுக்கு மிக மிக அவசியம், மிகுந்த அவசியம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடித்து விட்டு துஆ கேட்டார்கள். பெரிய துஆ, அந்த துஆக்குள்ளே நான் செல்லவில்லை. அந்த துஆவினுடைய சார அம்சத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதிலே 2 பிரத்யேகமான துஆ. ஒன்று என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் காபாவை கட்டி முடித்து விட்டேன், மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த காபத்துல்லாவினுடைய பணிகளை, கட்டிட பணிகளை நிறைவு செய்து விட்டேன். இந்த பூமி பாலைவன வறண்ட பூமியாக இருக்கிறது ரஹ்மானே, இந்த பூமி கியாமத் நாள் வரைக்கும் யா அல்லாஹ் இந்த பூமியை இபாதத்து செய்யக்கூடிய பூமியாக ஆக்குவாயாக என்ற முதல் துவா. அல்லாஹ் கியாமத் நாள் அப்படின்னா
கொரோனா காலத்திலேயும் கூட அந்த காபாவுக்கு அருகாமையில் தவாஃப் செய்வதுதான் தடுத்து வைத்திருந்தார்கள். ஆனால் காபாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த முதல் தளத்திலே மக்கள் எல்லாம் அந்த டிஸ்டன்ஸை ஃபாலோ செய்து அவர்கள் தவாஃப் செய்த அந்த காட்சிகளை எல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப காபா கடைசி வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பூமியாக, வணக்க வழிபாடுகள் புரியக்கூடிய பூமியாக இதை மாற்றுவாயாக என்று அல்லாஹ்கிட்ட கேட்டாங்க. அல்லாஹ் அதை கபூல் செஞ்சிட்டான். இரண்டாவது பிரத்யேகமான துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், இந்த பாலைவன வறண்ட பூமியிலே தண்ணீர் கூட கிடையாது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூலியமாக தான் ஜம்சம் என்ற நீரே நம்ம அடைஞ்சோம். தண்ணீர் கூட கிடைக்காத இந்த பூமியிலே, விவசாயம் செய்வதற்கு சாத்தியக்கூறே இல்லாத இந்த பூமியிலே, உலகத்திலே கிடைக்காத அனைத்து கனிவர்க்கங்களும் இந்த பூமியிலே கிடைக்க வேண்டும் கேட்டாங்க. உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரமும் இந்த பூமியிலே இருக்க வேண்டும் கேட்டார்கள். உலகத்தினுடைய ஒட்டுமொத்த செல்வமும் இந்த பூமியிலே இருக்க வேண்டும் கேட்டார்கள். அல்லாஹ் அந்த துஆவையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு கபூல் செய்தான். ஒன்று ஆன்மீகத்திற்காக வேண்டி செய்யப்பட்ட துஆ, இன்னொன்று மனித வாழ்க்கையிலே மனிதன் சீராக சந்தோஷமாக பசியில்லாமல் வாழ்வதற்கு செய்யப்பட்ட அந்த துஆ. இரண்டுமே குர்ஆனுக்குள்ளே இருக்கிறது. நமக்கு தேவை என்ன தெரியுமா? மே 1 உழைப்பாளர்கள் தினம் என்பதாக கொண்டாடக்கூடிய நமக்கு கண்டிப்பாக அந்த பொருளாதாரம் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம். பொருளாதாரம் இல்லாம ஒரு மனிதன் சந்தோஷத்தை எட்டவே முடியாது என்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த பொருளாதாரத்தை சேமிப்பதற்காக வேண்டி நாம் தொழில்களை நாம் செய்கின்றோம். அந்த தொழில்களிலே நம்முடைய வேலைகளை பரவலாக கூட்டாக செய்வதற்கு நபர்களை கூலிக்காக வேண்டி அவர்களை நாம் அமர்த்துகின்றோம். அவர்கள் கூலிக்காக உழைத்து நமக்கு அந்த பொருளாதாரத்தினுடைய லாபங்களை நமக்கு ஈட்டி தரக்கூடிய அந்த தொழிலாளர்கள் விஷயத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு சில தகவல்களை மட்டும் நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியமான பெருமக்களே, இதில் 2 செய்தி உண்டு. முதல் செய்தி என்ன தெரியுமா? ஒரு முதலாளி தொழிலாளியிடம் எப்படி இருக்க வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும் என்பது முதல் தகவல். இரண்டாவது தகவல், ஒரு தொழிலாளி முதலாளியிடத்திலே எப்படி இருக்க வேண்டும், இது இரண்டாவது தகவல். முதல் தகவலாக ஒரு முதலாளி தொழிலாளியிடம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நாம் பார்ப்போம். ஒரு நபரை வேலைக்கு நம்ம அழைக்கிறோம், வேலைக்காக வேண்டி நம்ம அவரை அழைச்சு நம்ம அலுவலகத்தில் நாம் பணிபுரியக்கூடிய அந்த இடத்துல நம்ம வேலை கொடுக்கக்கூடிய அந்த முதலாளி என்ன சொல்லி அவரை வேலையிலே அமர்த்த வேண்டும் என்பதை குர்ஆனிடத்திலே கேட்கின்ற பொழுது, குர்ஆன் நமக்கு ஒரு 4-3 விஷயங்களை சொல்லி இந்த 3ஐயும் அவரிடத்திலே சொல்லி நீ பணியிலே அவரை அமர்த்து என்று சொல்லும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய வரலாற்றை பற்றி குர்ஆன் பேசுகிறது. நபியினா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் மதியனுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற பொழுது 2 பெண்களை பார்க்கின்றார்கள். அந்த பெண்களுக்கு உதவி செய்கின்றார்கள். உதவி செய்ததற்கு பிறகு அந்த பெண்களை பாதுகாப்பாக அவருடைய இல்லத்திலே அழைத்து சென்று விட்டு வரக்கூடிய அந்த மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் அந்த 2 பெண்மணிகளுடைய தந்தையாக இருக்கக்கூடிய ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் நடந்த ஒரு சம்பாஷணை, பரஸ்பர பேச்சுவார்த்தையை பற்றி அல்லாஹ் திருமறையிலே பேசுகின்றான். அவர்கள் பேசிய அந்த பேச்சுவார்த்தை, அவர்கள் போட்டுக்கொண்ட அந்த ஒப்பந்தம் ஒட்டுமொத்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முதலாளிகளுக்கும் அது ஒரு அற்புதமான ஒரு பாடம் படிப்பினையாக நமக்கு அது காட்சி அளிக்கிறது. திருமறை வேதத்திலே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இருவர்களும் பேசிக்கொண்டதை அல்லாஹ் சொல்லுவான். கால இன்னி உரீது அன் உன்கஹக இஹதப்னதைய ஹாத்தைனி அலா அன் தஅஜுரனி ஸமானிய ஹிஜஜ். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொன்னாங்க, எப்பா நான் வேலை தர்றேன், அப்படி வேலையை நீ 8 வருஷம் நீ செய்ய வேண்டும். எத்தனை வருஷம்? 8 வருஷம் நீ செய்ய வேண்டும். அதற்கு பிறகு சொன்னார்கள், ஃபைன் அத்மம்த அஷ்ரன் ஃபமின் இந்திக். 10 வருஷம் செஞ்சாலும் அது உன்னுடைய பிரியத்தை சார்ந்தது. நான் உன்னை 10 வருஷம் செய்யன்னு சொல்லலை, 8 வருஷம் நீ செய்ய வேண்டும். 10 வருஷம் செஞ்சால் அது உன்னுடைய பிரியத்துக்கு உட்பட்டது என்று சொல்லிவிட்டு, இப்படி செய்தால் என்னுடைய 2 பெண்களில் ஒரு பெண்ணை உனக்கு திருமணம் செய்து தருகின்றேன் என்பதாக
இந்த விஷயத்தை ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்தில் சொன்னாங்க. சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பணி செய்தார்கள், திருமணம் முடித்தார்கள். ஒரு நீண்ட நெடிய சம்பவம். இதை கேட்ட உடனேயே பணியாளர் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்னவென்றால், சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாலிஹீன், இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் என்னை நல்லடியார்களுடைய கூட்டத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நான் பொறுமையாக இருந்து உங்களுக்கும் எனக்கும் மத்தியிலே போடப்பட்ட அந்த ஒப்பந்தத்தை மிகச் சரியான அந்த அமானிதத்தை நான் நிறைவேற்றுவேன் என்ற அழகான ஒரு செய்தியை சொன்னார்கள். இதுதான் ஒரு முதலாளி ஒரு தொழிலாளியை பணி நியமனம் செய்கின்ற பொழுது இந்த ஆயத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 3 விஷயங்களை கண்டிப்பாக அவரிடத்தில் சொல்லியாக வேண்டும். முதல் விஷயம், ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, வேலை என்ன என்பதை அந்த தொழிலாளிக்கு முதலாளி சொல்ல வேண்டும். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் தோட்டத்து வேலைன்னு சொன்னாங்க. ஏப்பா வாப்பா பொதுவா வேலை செய்ய அப்படின்னு சொல்லல, வீட்டு வேலையா அந்த வேலையா இந்த வேலையா அப்படின்னு சொல்லல, என் தோட்டத்தில் வேலை என்பதாக முதலிலே என்ன வேலை என்பதை முதலாளி தொழிலாளிக்கு சொல்ல வேண்டும். இரண்டாவதாக ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆயத்திலே சொன்னார்கள், 8 வருஷம் நீ வேலை செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய கால அவகாசத்தை குறிப்பிட்டார்கள். என்னுடைய பணி காலையில் 9 மணியிலிருந்து இரவு 8 மணி அல்ல 9 மணி, எத்தனை மணியோ நம்ம வேலை செய்ய கொடுக்கிறோமோ அத்தனை மணி, அந்த கால அவகாசத்தை அந்த கூலியாளிக்கு சொல்லியாக வேண்டும். இது 2வது குர்ஆன் சொல்லக்கூடிய ஒழுக்கம். முதலிலே அவர் என்ன வேலை என்பதை சொல்ல வேண்டும், 2வது எவ்வளவு நேரம் வேலை என்பதாக சொல்ல வேண்டும், 3வது என் 2 மகள்களில் ஒரு மகளை உனக்கு திருமணம் முடித்து தருகின்றேன் என்பதாக கூலி வைத்தார்கள் அல்லவா, அந்த கூலியையும் வேலைக்கு முன்னால் அந்த தொழிலாளியிடத்திலே அந்த கூலியாளியிடத்திலே நீங்கள் சொல்ல வேண்டும் என்பதாக குர்ஆன் நமக்கு 3 விஷயத்தை ஒட்டுமொத்த முதலாளிகளுக்கும் சொல்லி தருகிறது. இன்று இதில்தான் நிறைய சறுகல்கள் நமக்கு ஏற்படுகிறது. பொதுவாகவே தொழிலாளிகள் வேலைக்கு வருகின்ற பொழுது அவரிடத்துல நாம் மூடலாக பேசுவது மார்க்கத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிறது. நீ வேலை செய்ய தர்றேன் அப்படின்லாம் பேசக்கூடாது. மூடலாக ஒரு முபுகமாக பேசுவேன் என்பது தடுக்கப்பட்டு இருக்கிறது. எவ்வளவு பணம் குறிப்பாக உனக்கு தருவேன் என்பதை குறிப்பிட்டு விட்டால் அந்த பணத்தை கண்டிப்பாக அவருக்கு நாம் கொடுத்தாக வேண்டும். எவ்வளவு நேரம் வேலை என்பதை குறித்து விட்டால், அல்லது இந்த எவ்வளவு நேரம் என்பதில் 2 விஷயத்தை நமக்கு குர்ஆனுடைய விரிவுரையாளர்கள் சொல்லுவார்கள். அதிலே காலத்தையும் குறிக்கலாம் என்று சொல்கின்றார்கள். நேரத்தையும் குறிக்கலாம், காலத்தையும் குறிக்கலாம். 5 மணி நேரம் இப்போ வேலை, 8 மணி நேரம் வேலை அப்படின்னு சொல்லலாம். இங்கே 9 மாசத்துல இந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு கால அவகாசமும் கொடுக்கலாம். 2 வருஷத்துல இந்த வேலையை முடிச்சு கொடுத்துடணும் அப்படிங்கிற என்ன செய்யலாம், கால அவகாசத்தையும் அவர்களுக்கு கொடுக்கலாம் என்பதாக நமக்கு சொல்லி தருகின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கூலி பேசப்படாத அந்த வேலையை, கூலி பேசப்படாத ஒரு வேலையாளியை வேலையிலே நீங்கள் நிர்ணயம் செய்யாதீர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். பைஹக்கிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, கூலி அறிவிக்கப்படாமல் வேலையிலே ஒரு கூலியாளியை ஒரு தொழிலாளியை வைப்பது என்பதை நான் தடுக்கின்றேன் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முஸ்னத் அஹ்மதிலே பதிவு செய்யப்பட்ட செய்தியாக இருக்கிறது. இதற்கு நேர் முரணாக நம் வளமை போல் நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. முதல்ல நீ வேலை செய்ய, அப்புறமேல சம்பளத்தை பற்றி பேசலாம். நீ எப்படி வேலை செய்யறேன்னு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நான் சம்பளம் தர்றேன், போயிட்டு நாளைக்கு வா, நாளைக்கு உனக்கு அந்த காசை தர்றேன், வியாபாரம் இன்னைக்கு சரியா ஓடலை அதனால அப்புறம் உனக்கு காசை தர்றேன், 1000 தான் உனக்கு பேசுனேன் சரியா போகல அதனால இந்த 500 வச்சுக்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம பாதியிலேயே ஒருத்தன் வேலைக்கு வர்றான், வேலைக்கு வரக்கூடியவன் வேலை செஞ்சிட்டு இருக்கான், ஒரு 3 நாள் 4 நாள் வேலை செய்யறான், அல்லது ஒரு மாச கணக்கிலே பேசப்பட்டது. அதாவது பொதுவாக கூலியாளிகளுக்கு 3 விதமா பேசுவாங்க. கூலியை 3 விதமா பேசுவாங்க. தினக்கூலி, டெய்லி சேலரி. 2வது வீக்லி, வாரத்துக்கு ஒரு முறை சேலரி அவங்களுக்கு கூலி கொடுப்பாங்க. 3வது மந்த்லி, மாதம் முடிந்ததற்கு பிறகு கொடுக்கப்படும். இப்படி 3 விதமாக பேசுவாங்க. இந்த 3 அடிப்படையிலேயும் தான் அந்த கூலியாளிக்கு பணம் கொடுக்கப்படும். அந்த அடிப்படையில் எப்படி அவர் இருந்து வேலை செய்து விட்டு அவருக்கு முடியல பாதியில போறேன்னு சொன்னாலும்
அதை சரியா டிவைட் பண்ணி கரெக்ட் பண்ணி அவருடைய காசை அவருடைய கையிலே கொடுத்து விட்டு நீங்கள் செல்லுங்கள் என்ற அழுத்தமான விஷயங்களை எல்லாம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய அந்த இருவருடைய சம்பாஷணையிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. கண்ணியமான பெருமக்களே, அதே போன்று முதலாளிகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரிசையாக அணுவாக நமக்கு அடுக்கிக் கொண்டே வருகின்றார்கள். என்ன தெரியுமா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முதல் விஷயம், நீங்கள் ஒரு கூலியாளியை, ஒரு தொழிலாளியை அவரை வேலைக்காக வேண்டி அழைத்து வேலை கொடுத்து இவ்வளவு சம்பளம் தருகின்றேன் என்பதாக நீங்கள் சொல்லி அதற்கு பிறகு நீங்கள் அவரை நீங்கள் ஏமாற்றிவிட்டால் கொடுக்கவில்லை என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரோடு அல்லாஹ் தர்க்கம் செய்கின்றான். அல்லாஹ் அவரோடு தர்க்கம் செய்கின்றான் என்பதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, மஹ்ஷர் மைதானத்தில் அது போன்ற நபர்கள் அல்லாஹுக்கு முன்னால் வருகின்ற பொழுது அல்லாஹு சுத்தமாக அவர்களை கண்டுகொள்ளவே மாட்டான் என்கின்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். புகாரி, இப்னு மாஜா போன்ற மிகப்பெரிய ஹதீஸ் கிதாபுகளிலே பதிவாகி இருக்கிறது. இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயம், படிப்பினை என்ன அப்படின்னா, ஒரு உழைப்பாளிகளுக்கு ஆதரவாக இறைவனே இறங்கி வந்து அவருடைய உரிமை பாதுகாக்கப்படவில்லை என்றால், அவருக்கு கொடுக்க வேண்டிய ஊதியம் சரியாக கொடுக்கவில்லை என்றால், அவருக்காக வேண்டி நானே களத்துல இறங்குவேன் அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அவன் என்ன செய்யறான், முக்கியத்துவம் கொடுத்து அந்த விஷயத்துல அல்லாஹ் பேசுறான். இப்படி பல விஷயங்களை நாம் வரிசையாக சொல்லலாம். அதிலே ஒரு சில விஷயங்கள் மட்டும், நம்மளே பணி செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் நீங்கள் அவருடைய வீட்டிற்கு சென்று நீங்கள் நலம் விசாரியுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹினுடைய பணிவிடையாளர்கள் ஏராளமான நபர்கள் இருந்தார்கள். அதிலே ஒரு யூத மதத்தை சார்ந்த ஒரு சிறுவன் இருந்தான், பணிவிடை செய்யக்கூடியவன். சில நாட்களாக வரவில்லை. ரசூலுல்லாஹ் விசாரித்தார்கள், உடல்நலம் சரியில்லாமல் இருக்கின்றான் என்ற தகவலை கேட்டு சஹாபாக்களோடு சென்று அந்த சிறுவனுக்கு தலைப்பகுதியிலே அமர்ந்து அவனை நலம் விசாரித்தார்கள், அவனுக்கு துஆ செய்தார்கள், அவனை இஸ்லாத்திற்கும் கொண்டு வந்தார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்க முடிகிறது. அடுத்து சொல்லுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம் அலுவலகங்களில் பணி செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகளுடைய தேவைகளை அந்த முதலாளிகள் பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். ரபியா என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு சஹாபி தஹஜ்ஜத்துக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தண்ணீர் wudu எடுப்பதற்காக வேண்டி தண்ணீர் எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ரபியாவிடத்திலே கேட்டார்கள், என்ன உனக்கு வேணும் கேள் என்று கேட்டார்கள். அந்த சிறுவர் சொன்னார், முராஃபகத்துக்கு ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், உங்களோடு நான் சொர்க்கத்துல இருக்கணும், அதை எனக்கு கொடுங்கன்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் கேட்டாங்க, அவகைர தாலிக்க, இதெல்லாம வேற என்னப்பா உனக்கு வேணும்? தேவைகளை நிறைவேற்றி கொடுக்குதல். அவருடைய தேவை என்ன? அந்த தேவையை நிறைவேற்றி கொடுக்குதல். அவகைர ஹாதா, இதெல்லாம உனக்கு என்ன வேணும் அப்படிங்கும் பொழுது அவர் ஒரே பிடியா நின்றாரு. உங்களோட நான் சொர்க்கத்துல இருக்கேன்னு சொன்னாங்க. சொன்னாங்க, சுஜூதை, தொழுகையை அதிகப்படுத்திக் கொள் என்பதாக சொன்னார்கள். அப்ப தேவையை பூர்த்தி கொடுக்கக்கூடிய இடத்துல அந்த முதலாளிகள் இருக்கின்றார்கள். சக்திக்கு மீறிய வேலைகளையும் ஒரு முதலாளி தொழிலாளி இடத்திலே வாங்கக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூதாவுதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், வலா துகல்லஃபூஹும் மா யுக்லிபுஹும், சக்திக்கு மீறிய சிரமத்தை உங்களுடைய தொழிலாளிகளுக்கு நீங்கள் கொடுக்காதீர்கள். ஏன் தெரியுமா? வயின் கல்லஃப்துமூஹும் ஃபஈனூஹும், அப்படி சக்திக்கு மீறிய வேலையை நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் கொடுத்தால் அவர்களோடு சேர்ந்து நீங்களும் உதவி செய்யுங்கள் என்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதீனாவிலே மஸ்ஜிது குபாவை கட்டுகின்ற பொழுதும் மஸ்ஜிது நபவியை கட்டுகின்ற பொழுதும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களுக்கும் சொன்னார்கள், எல்லோரும் சேர்ந்து வேலை செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அறையிலே படுத்து உறங்கவில்லை நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களோடு சேர்ந்து அவர்கள் 2 செங்கல்கள் தூக்கினால் நமது தலைவர் 3 செங்கலை தூக்கி ஒரு பணியாளராக முதலாளி என்ற அந்த ஆணவத்தை அகற்றி அகம்பாவத்தை அகற்றி ஒரு பணியாளராக இருந்து செங்கலை தூக்கி பணியாளர்களோடு சேர்ந்து அவர்கள் பள்ளியை கட்டினார்கள் என்ற விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். சக்திக்கு மீறிய வேலையை கொடுக்க கூடாது, அந்த தொழிலாளியை மதிக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மஸ்ஜிது நபவியிலே எல்லா சஹாபாக்களும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சலாம் கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரே ஒரு சஹாபி, ஒரு பாமர சஹாபி வந்து ரசூலுல்லாஹுக்கு கை கொடுத்து கரம் கொடுத்து முசாஃபஹா செய்கின்ற பொழுது சொரவென்று இருந்தது கை. அவருடைய கை எப்படி இருந்துச்சு? சொரன்னு இருந்துச்சு. சல்லல்லாஹு கேட்டாங்க, ஏன் உங்க கை சொரன்னு இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. நபியே நாயகமே, நான் செருப்பு தைக்கிற வேலை செய்கின்றேன் என்று சொன்னாங்க. செருப்பு தைக்கிற வேலை செய்கின்றேன் என்று சொன்னதற்கு பிறகு தள்ளிப்போ ஓரமானில்லை அப்படின்னு சொன்னாங்களா? இரு கரத்தையும் பிடித்து கண்ணிலே வைத்து முத்தம் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மதிப்பு என்பது எந்த தொழில் செய்தாலும் சரி, அந்த தொழிலாளிக்கு நாம் மதிப்பளிக்க வேண்டும் என்கிறது நம் மார்க்கம். கடைசியாக ஒரே ஒரு விஷயத்தை நம் மார்க்கம் அழுத்தமாக சொல்லும். உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய அந்த தொழிலாளிகள் அவர்கள் ஏதாவது ஒரு சில தவறுகள் செய்துவிட்டால் அவர்களை நீங்கள் மன்னிக்கும் பக்குவத்தை நீங்கள் உங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை கேள்வியாகவே ஒருத்தர் கேட்டார். இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபில் 1872வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்டாரு, யா ரசூலல்லாஹ், கம் தாஃபு அனில் ஹாதிம், பணிவிடை செய்யக்கூடிய வேலையாளி, கூலியாளி, தொழிலாளியை எத்தனை தடவை மன்னிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி கேட்கிறார். எத்தனை தடவை மன்னிக்கிறேன்னு கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியா இருந்தாங்க. மறுபடியும் கேட்டாரு, அமைதியா இருந்தாங்க. மூணாவது கேட்டாரு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யஃபு அன்ஹு ஃபீ குல்லி யௌமின் 70 மர்ரா, ஒரு நாளைக்கு 70 தடவை அவரை நீங்கள் மன்னியுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான பெருமக்களே, அதைத்தான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சுருக்கமாக சொல்லுவார்கள். அவருடைய உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை காய்வதற்கு முன்னால் அவருடைய கூலியை நீங்கள் கொடுத்து விடுங்கள், அவருடைய சந்தோஷத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய சந்தோஷத்திலே உங்களுடைய வியாபாரத்தினுடைய பரக்கத்து இருக்கிறது, அவருடைய சந்தோஷத்திலுங்க வீட்டினுடைய பரக்கத்து இருக்கிறது, அவருடைய சந்தோஷத்திலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்காலம் இருக்கிறது, அவருடைய சந்தோஷத்திலே அனைத்து விதமான ஞாபகங்களையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான். அவருடைய சந்தோஷத்திலே உங்களிடத்திலே வேலை செய்யக்கூடிய இந்த வேலையை அவர் பிரியப்பட்டு செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வேலையாக அவருடைய வேலையை பார்ப்பார் என்பதாக நாம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கண்ணியத்தை அழகான முறையில் மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. அதைத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா திருமறை வேதத்திலே ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மத்தியிலே அந்த உரையாடல் நிகழ்ச்சியின் பொழுது இப்படியெல்லாம் முதலாளிகள் வேலையாளிகளை நீங்கள் பணியமர்த்தும் பொழுது இந்தந்த விஷயங்களை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் என்ற அற்புதமான பாடத்தை நமக்கு அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். அதை தாண்டி வேலை செய்யக்கூடியவர்களும் மிகுந்த கவனத்தோடு, அவர்கள் விசுவாசத்தோடு, உட தூய்மையோடு, உண்மையோடு அவர்கள் பணிபுரியக்கூடிய பணியாளர்களாகவும் அவர்கள் இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் இதற்கு முரணாக இந்த சொன்ன விஷயங்களில் எல்லாம் முதலாளிகள் சரியாக இருந்து அதற்கு நேர்முரணாக ஒரு தொழிலாளி முரண்பட்டு அவன் நடப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தெரு தெருவாக அலையக்கூடிய வாழ்க்கையாக அல்லாஹ் மாற்றி விடுவான் என்பதாகவும் இதற்கு நேர்முரணான தொழிலாளிகள் எப்படி இருக்க வேண்டும் என்ற விஷயத்தையும் சுருக்கமாக நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மே 1 தொழிலாளர்களுடைய தினம் என்று வெறுமனே பேசிவிட்டு செல்லாமல் நம் மார்க்கம் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கண்ணியம், உரிமைகள், மாண்பு, மகத்துவம் என்ன என்பதை தெரிந்து அதன் பிரகாரம் செயல்பட்டால் அந்த நாளை உயிருள்ள நாளாக நாம் கடத்தினோம் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நம் மார்க்கம் ஒழுக்கவியல் பாடங்கள்